பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இவனமாய் சொல்லுகிறான், சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, காரு, பங்களா, பணம், காசு, சொத்து, சுகம், ஆஸ்தி, உறவு, மேன்மை, அதே குறித்து பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. தனக்கு உண்டானவைகளையே பெருமை பேசியிருப்பாங்க. தன் படிப்பை குறித்து பெருமையை பேசுவாங்க, குடும்பத்தை குறித்து பெருமையை பேசுவாங்க, பிள்ளைகளை குறித்து பெருமை பேசுவாங்க, கார் பங்களா குறித்து பெருமை பேசுவாங்க, வசதி வாய்ப்புகளை குறித்து பெருமையை பேசுவாங்க. ஆனால் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறான், நாங்கள் அப்படி செய்வோம், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எவர்கள்? சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் தங்கள் ஆஸ்திகளை குறித்தும் அந்தஸ்துகளை குறித்தும் தங்கள் வசதி வாய்ப்புகளை குறித்தும் தங்கள் பிள்ளைகளை குறித்தும் தங்கள் சொந்த பந்தங்களை குறித்தும் தங்கள் வருமானத்தை குறித்தும் தங்கள் மேன்மையை குறித்தும் அதிகாரத்தை குறித்தும் எப்போ பார்த்தாலும் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரம் நம்பிக்கொண்டிருந்த நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.